பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஓய்வு நாளில் தேவ செய்தி கேட்க வந்தவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் செய்திக்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஓய்வு நாளுக்கென்று உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். அவர்கள் வார்த்தையால் இடைக்கட்டி கர்த்தாவே அவர்கள் விடுதலையாக்கி வழி நடத்துவீராக. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்கெல்லாம் உண்டோ அங்கெல்லாம் விடுதலை உண்டு என்பதை ஆண்டவரே ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறார்கள். அந்த ஆண்டவரே அந்த ஞானத்தின்படியே கர்த்தாவை இன்றைய தினத்தையும் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்க, இந்த பிரசங்கத்தை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இந்த தேவ செய்தி ஆசீர்வதிங்க. எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து பாதாளத்தில் கட்டுகிறேன். தேவரீர் எங்களை தொடர்ந்து வழி நடத்தும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவருடைய வார்த்தைகள் நம்மளை நிறைவாய் நடத்தும். ஆமென் ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் அந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது. ஆண்டவராகிய கிறிஸ்து நம்ம வார்த்தையினால் இடைக்கட்டி வழி நடத்துகிறார். ஆமென். அந்த வார்த்தை இந்த நாளிலும் நம்ம வாசிக்கலாம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நீ உன் தேவனாகி கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் இந்த காலை வேளையில் நம்மோடு சொல்லுகிறார், நீங்கள் கவனமாய் அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று. ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எகிப்தியர்களுக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் உங்களுக்கு நான் வரப்பண்ணேன், நானே பரிகாரியான கர்த்தராய் உங்களிடத்துல இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் சொல்லுகிறார். வியாதிகள் வரக்கூடாது, பலவீனங்கள் வரக்கூடாது, உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் எதுவுமே வரக்கூடாது என்றா அந்த பிரச்சனைகளுக்கும் வியாதிகளுக்கும் எல்லா பொல்லாப்புகளுக்கும் பரிகாரி யாருன்னா நான் தான். சோ நானே உனக்கு பரிகாரியா இருந்து செய்வேன். ஆனா நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்னன்னா வசனம் சொல்லுது, கவனமாய் கேளுங்க. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நமக்கு வைக்கிறார். நாம் அவருடைய வார்த்தையில கவனமாய் இருக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. எல்லாருக்கும் எல்லாமே நடந்துராது. நாம நினைக்கிறோம் ஜீசஸ் அப்படின்னு வந்துட்டா எல்லாத்தையும் ஜீசஸ் செஞ்சிருவார்னா இல்ல. இயேசு கிறிஸ்து கவனமாய் வார்த்தையில நடத்துகிறார். சோ பாவியை பரிசுத்தமாய் மாற்றி அவர்களுக்குள்ளாக ஒரு அற்புதத்தை செய்து சாட்சியாய் வாழ வைப்பார். ஆமென் ஹல்லேலூயா. அதனால தான் இந்த வேத வசனத்துல நம்ம வாசிக்கிற பழைய ஏற்பாட்டு காலத்திலயும் கர்த்தர் அவருடைய வார்த்தையில கவனமா இருக்க சொல்லுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. வார்த்தையில கவனமா இருந்து அது மட்டும் இல்ல, கட்டளைகளுக்கு செவி கொடு. கர்த்தர் என்னெல்லாம் கட்டளை கொடுத்தாரோ, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ, எதெல்லாம் நமக்கு முன் வைத்தாரோ அதை நாம் கவனமாய் செய்ய வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப கடினமானது. ஒரு 10 கட்டளையை கர்த்தர் கொடுத்துட்டு அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க கவனமா செய்யணும்னு சொல்லும்போது இன்ற காலகட்டத்தில் நமக்கு 2 கற்பனை கொடுக்கிறாரு, அதையே நம்மளால செய்ய முடியல. அப்போ நாம ஒரு விஷயத்தை செய்யாத போது ஆசீர்வாதத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவார், நன்மையை தருவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா தேவன் என்ன தெரியுமா சொல்றார்? நான் ஆசீர்வதிக்கிறேன், எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரி நான் தான். சோ வியாதியா, பலவீனமா, சோர்வா, செய்வினையா, மந்திரமா, மாயமா, பலவீனமா, எல்லாத்துக்கும் பரிகாரி நான் தான். ஆனா நான் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனமாய் நீங்க கேட்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லும் போதும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்துல சொல்லும் பொழுதும் சரி, அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி நாம் முழு இருதயத்தோடு தேவனை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய நியமங்களையும் அவருடைய கட்டளைகளையும் நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். நம்முடைய இருதயத்துக்கு நல்லா தெரியும் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கு நேரா நம்முடைய கவனத்தை எவ்வளவு திருப்புறோமோ அதை காட்டிலும் அதிகமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த கட்டளையும் கற்பனைகளையும் நாம் அதிகமாய் கவனத்தை செலுத்த வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். நீங்கள் கவனமாய் அந்த காரியத்தில் இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு கவனங்கள் நமக்கு நிறைய இடத்துல செதறிடுச்சு. எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, எதனா ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை குறித்தே நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஏன் இந்த பிரச்சனை வந்தது, நம்ம கவனமா இல்லாததுனால தானே இந்த பிரச்சனை வந்ததுன்னு அதை யோசிக்க மாட்டேன்றோம். பிரச்சனையை பிரருசாக்கி நம்ம சில விஷயங்களை யோசிச்சுட்டே இருக்கோம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இப்ப பாருங்க, யாராவது மந்திரம் ஏதாவது பண்ணிட்டாங்க, இல்ல செய்வினை பண்ணிட்டாங்க, இல்ல எனக்கு வியாதி வந்துருச்சு, எனக்கு இவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்னா தேவனாகிய கர்த்தரை நோக்கி தேடாம அந்த பிரச்சனைக்கான காரியத்தை குறித்து நம்ம போய் வெளியில போய் நம்ம நிறைய புறஜாதி இடத்துல எல்லாம் கேட்போம். அவங்க சொல்லுவாங்க ஒரு கயிறுனால இது சரியாயிடுச்சு, நான் அங்க போனேன் இது சரியாயிடுச்சு, இங்க போன அங்க சரியாயிடுச்சு. நம்மளும் அதை கேட்டுட்டு நம்மளும் அதுக்கு தகுந்தாற் போல நம்மளுடைய செவிகளை நாம் சாய்க்க ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கே போனாலும் எந்த செய்வினையோ மந்திரமோ மாயமோ எந்த பிரச்சனைகளோ எல்லா காரியமுமே கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் நமக்கு பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் கொடுக்க முடியுமே தவிர வேற ஒன்றிலும் கிடைக்காது. ஆமென் ஹல்லேலூயா. இந்த காலகட்டத்தில்
காலத்துல, புதிய ஏற்பாட்டு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை ஏராளமாய் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவனாகிய கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை ஏற்படுத்தும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிறார். ஏன்னா இந்த பூலோகத்துல பாவத்தின் நிமித்தமா நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அநேக பாவங்கள் இந்த உலகத்துல. சோ இந்த உலகத்துல இருக்கிற பாவத்துல இருக்கிற நம்மையும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அந்த காரியத்தையும் ஒருங்கிணைத்து செய்வதற்கு, சமாதானத்தை உண்டு பண்ண கர்த்தர் சிலுவையில நமக்காக ரத்தம் சிந்தினார். அதுதான் கொலேசியர்ல வாசிக்கிறோம். கொலேசியர் 1:20 நம்ம வாசிப்போம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென். கிறிஸ்துவுக்கு என்ன பிரியமா இருந்ததுன்னா ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்கு சிலுவையின் ரத்தத்திலே கர்த்தர் சிந்தினார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த பூலோகத்தினுடைய பாவங்கள், இந்த பூலோகத்துல இருக்கிற எல்லா அநியாயங்கள், அக்கிரமங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே, அல்லேலூயா. அதுதான் எபிரேயர் 10 நம்ம 19-20 வாசிச்சோம்னா, ரத்தத்தின் வழியாக அவர் அண்டையில சேருவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ரத்தம், சிலுவையில சிந்தப்பட்ட அந்த ரத்தம் நமக்கு பரிகாரமாய் மாறி இருக்கிறது. நாம அவர் அண்டையில சேர்வதற்கு பரிகாரமாய் மாறி இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்காக செய்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். எதையாவது பிரச்சனைகளோட குழப்பத்தோட இருக்கீங்களா? செய்வினை பண்ணிட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்க, எனக்கு இவங்க இது பண்ணிட்டாங்க, என் சொந்தம், என் பந்தம் எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க. தேவனுடைய கற்பனையும் கை கொண்டு நடப்பீர்கள் என்றால் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பரிகாரம் உள்ள தேவனாய் இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்படிதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அவங்க தண்ணீர் இல்லாத ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல திடீர்னு தண்ணீர் இருக்கு. அந்த தண்ணீர் கசந்ததா மாறுகிறது. அந்த இடத்துல தான் ஆண்டவர் சில காரியங்களை அங்க உருவாக்குகிறார். கசந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிறார். மாறாவாக அது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை அந்த இடத்துல உருவாக்குறார். அடுத்தது சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வாதமான இடத்துக்கு கொண்டு போனோம்னா நான் சொல்லும் விதமாக நீ அந்த இடத்தை, ஆசீர்வாதமான அந்த இடத்தை போய் சேரணும்னா கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீ கை கொள்ள வேண்டும். கவனமாய் கேட்டு அதை கை கொண்டினா வசனம் சொல்லுகிறது. 27 வாசிப்போம். யாத்ராகம் 15:27. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஆமென். அல்லேலூயா. அங்கே பின்பு எப்போனா அவங்க கேட்டு நடந்தது பின்பு அவர்களுக்கு 12 நீரூற்றுகளையும் 70 பேரீச்ச மரங்களையும் ஆசீர்வாதமான ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு வருகிறார். ஆமென். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைக்கு ஒபே பண்ணா போதும். தேவனை விட்டுட்டு வேற எங்கேயும் அலையாதீங்க. பிரச்சனையா அங்க போகாதீங்க. ஜோசியம் சொல்றாங்க, மந்திரம் சொல்றாங்க, அங்க சொல்றாங்க, கயிறு கட்டினா அதை பண்ணா இதை பண்ணா எங்கேயும் போவாதீங்க. என் தேவனாகிய கர்த்தரண்டையில மட்டும் திரும்பி வாருங்க. என் தேவன் சொல்ற கற்பனையின் கட்டளை மட்டும் கை கொள்ளுங்க. என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்றது, 12 நீரூற்றுகள் இருக்கிற இடத்துல அந்த ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லைன்னு புலம்பினவர்களுக்கு 12 நீரூற்றை கர்த்தர் காண்பித்தார். ஆசீர்வாதம் இல்லாத ஜனங்களுக்கு 70 பேரீச்ச மரங்களை காண்பித்தார். அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் காண்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குலத்தருகே 38 வருஷமாய் ஒரு மனிதன் அங்க படுத்து கிடக்கிறார். அவர் அங்க படுத்துட்டே இருக்கிறாரு. அந்த குலம் தேவதூதன் கலக்கும் போது யார் முந்தி அதுல இறங்குகிறார்களோ அவர்களுக்கு பூரண சுகம் உண்டாகும். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு தூதன் வருவாரு. எல்லா ஜனங்களும் சுகம் பெற்றுக் கொள்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் இத்தனை வருஷமா அந்த மனுஷன் அங்க காத்திருக்கிறார். அந்த இடத்துல இயேசுவானவர் வருகிறார். கேட்கிறார், நீ சுகம் பெற வேணும்னு நினைக்கிறியா அப்படின்னா, ஆமா ஆண்டவரே அப்படின்றார். இவர் சுகம் பெற வேண்டும் என்று நினைக்கும் போதே என் தேவனாகிய கர்த்தர் அவனை பூரண சுகப்படுத்தினார். நாம வாசிக்கலாம். யோவான் 5:6 நம்ம வாசிக்கலாம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். ஆமென். அப்பொழுது இயேசு என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தேடி சுகம் தருகிறார். எழுந்திரு. நீங்க அந்த இடத்துல ரொம்ப வருஷமா ரொம்ப நீண்ட அங்க வசனம் சொல்லுது, வெகு காலமாய் வியாதி, வெகு காலமாய் பிரச்சனைகள், வெகு காலமா ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கவே இல்லை, வெகு காலமா ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, வெகு காலமாய் திருமணத்துக்காக காத்திருக்க
மருத்துவம் திருமண காரியங்கள் நடைபெற சோ வெகு காலமாய் ஒரு காரியம் போய் கொண்டிருந்தனா அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் தேடி வருகிறார் தேடி வந்து ஒரு வார்த்தை சொல்லி அவனை சுகப்படுத்துகிறார். இந்த பிரசங்கத்து மூலமா உங்க வீட்டுக்குள்ளே கர்த்தர் பிரவேசிக்கிறார், வந்து சொல்லுகிறார். சோ உனக்கு அற்புதம் வேண்டுமா என்பது அப்ப எல்லாரும் கேட்கறதா, ஆமா ஆண்டவரே எனக்கு அற்புதம் வேண்டும் ஆண்டவரே. சோ நீங்க தேவனிடத்துல வரும்பொழுது இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆனா அந்த அற்புதம் நடந்து அடுத்து அவர் என்ன சொல்றாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லிட்டு அற்புதத்தை உடனே பெற்றுக்கொண்டவனுக்கு இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவனை கண்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன வார்த்தை தெரியுமா சொல்லுகிறார்? 14ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் பாவம் செய்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, பாவத்தை மன்னித்து அவங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். சோ நீண்ட காலமாய் ஒரு இடத்துல கடந்தவனை கர்த்தர் சுகப்படுத்திட்டு அடுத்து சொல்லுகிறார், நீ தேவாலயத்துல உனக்கு காண்பிச்சிரு. ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீ உனக்கு அதிக கேடு உண்டாகாதபடி இனி நீ பாவம் செய்யாதே. ஆமென். அதுதான் ஆரம்பத்துல சொல்றாரு, நீ என் வார்த்தையை கவனமா கேளு. இயேசு என்பவர் மன்னிக்கிறவர், இயேசு என்பவர் ஆசீர்வதிக்கிறவர், இயேசு என்பவர் புது வாழ்வு தருகிறவர். ஆமென், அல்லேலூயா. ஆனா பாவத்தோடவே ஆசீர்வாதத்தை தருவார்னா தரமாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் புலம்பினார்கள், அழுதார்கள், அவர் வந்து முறுமுறுத்தார்கள். ஏன் இந்த வனாந்தரத்துல எங்களை கொண்டு வந்தீங்க, தண்ணீர் இல்லாத இடமா இருக்குதுன்னு புலம்பினார்கள். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் 12 நீரூற்றை வைத்திருந்தார், மறைத்து வைத்திருந்தார். அல்லேலூயா. இவங்களுக்கு ஒரு கட்டளை சொல்றார், என்னுடைய கட்டளை நீ கேளு, என்னுடைய நியாயங்களை கேளு, நியமங்களை கேளு. நீ கேட்டுட்டு அதன்படி நடந்தினா நான் வைத்திருக்கிற 12 நீரூற்று அதே வனாந்தரத்துல உனக்கு தருகிறேன் என்றார். ஆமென், அல்லேலூயா. அதேதான் இந்த மனுஷங்கிட்ட 38 வருஷமா ஒரு இடத்துல இருந்துட்டலப்பா, ஓகே, இனிமே நீ பாவம் செய்யாம உன்னை அந்த பாவத்திலிருந்து காத்துக்கொள். ஆமென், அல்லேலூயா. அப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில நிறைய தடைகள் அப்படி இருக்கு. நாம கவனம் எங்க வைக்கணும் அப்படின்னா, பாவம் செய்யாதபடி தேவ வசனத்துக்கு கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளா இருந்தோம் என்றால் என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில 12 நீரூற்றுகளை கொடுப்பார், 70 பேரிச்சம்பழங்களின் மரத்தை கொடுப்பார். ஆசீர்வாதத்தின் மத்தியில உங்கள் வாழ்க்கையும் உங்கள் வீட்டையும் கர்த்தர் நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. சோ நாம ஒரே ஒரு விஷயம் தான், இந்த சின்ன காரியம் தான், கவனமா இருங்க. எந்த இடத்துல கவனமா இருக்கணும்னா, உலகம் பறந்து இருக்குது, பாவத்துல பறந்து இருக்குது, எல்லா இடத்துலயும் எல்லா காரியமும் நடந்துராது. எந்தெந்த இடத்துல எங்கெங்க காரியம் நடக்கணுமோ அங்க சரியா நடக்க வேண்டிய இடத்துக்கு தான் நம்ம கால்கள் போக வேண்டும். ஆமென். சோ கர்த்தர் எந்த தேவையில்லாத இடத்துக்கு போகாதன்னா போகாதீங்க, பேசாதீங்கன்னா பேசாதீங்க, ஒரு விஷயத்தை செய்யாதீங்கன்னா செய்யாதீங்க. கவனமா இருங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை உங்க கையில இருக்கிறது. நீங்கள் கவனமாய் நடந்தீங்கன்னா உங்க வீட்டை தேடி 12 நீரூற்றுகள் வரும், 70 ஆசீர்வாதம் உள்ள மரங்கள், ஆசீர்வாதத்தின் நீரூற்றை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். என் தேவன் நடத்துவார். ஆமென். சோ இன்றைய தினத்துல கவனம் அவசியம். கற்பனையும் கட்டளையும் பத்திரமாய் வைத்துக் கொள்ளுங்க. என் தேவன் உங்களை வழி நடத்துவார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, இன்றைய தினத்துல நீர் பேசின வேத வசனத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்துல ஏராளமான பாவங்கள் ஆண்டவரே, அப்பா, சாபங்கள், செய்வினைகள் ஆண்டவரே, மந்திரங்கள் என்று பலவிதமான காரியங்கள் உண்டு. ஆனா எல்லாவற்றுக்கும் பரிகாரி நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. நீர் சொன்னீரே, நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஒருவேளை என் பிள்ளைகள் எங்கேயாவது அலைந்து கொண்டிருந்தா, எங்கேயாவது தடுமாற்றத்தோடு ஆண்டவரே, இந்த இடத்துல இது நடக்கும், அந்த இடத்துல இது நடக்கும் என்று ஆண்டவரே தேவையில்லாத பரிகாரங்களை செய்து கொண்டு ஆண்டவரே தேவையில்லாத குழப்பத்தின் மத்தியில பணத்தை விரயம் பண்ணிட்டு சுற்றி கொண்டிருந்தா, இந்த வேளையில் அவங்களை ஆண்டவரே மதிமயக்க செய்த பிசாசை இயேசுவின் நாமத்தினால் சபித்து கட்டுகிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, நானே பரிகாரி என்று சொன்னீரே ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இன்னைக்கு கேட்ட பிரசங்கத்தின்படி கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கவனமாக உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் மகிமை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. இந்த பிரசங்கத்தின் மூலமா கர்த்தாவே அடியேன் ஜெபிக்கிற ராஜா, யாரெல்லாம் இந்த வேளையில வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் செய்வினை மந்திரம் என்று சொல்லி ஆண்டவரே பயத்தின் மத்தியில பிசாசின் பிடியில மாட்டிருக்கிறார்களோ, எல்லா பொல்லாத பிசாசுகளையும் எல்லா வான மடத்துல பொல்லாத ஆவிகளின் செய்கைகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அடியேன் சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே. அப்பா, இப்பொழுதே இந்த பிரசங்கம் கேட்கப்படுகிற எல்லா இடங்களிலும் ஆண்டவரே விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே அப்பா, 2 பேர் 3 பேர் கூடும்போது ஆவியானவர் நீ செயல்படுவீரே. அடியேன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், 3வது ஆளா நீர் அசைவாடி கிரிகளை உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிகாரியாகிய உம்மை விட்டு வேற எங்கேயும் மனுஷரிடத்துல போய் பணத்தை ஏமாறாதபடி, எந்த இடத்திலும் தன் வாழ்க்கை ஏமாறாதபடி பரிகாரியாக கர்த்தாவே உம்மை தேடி வர கர்த்தர் கிருபை தருவீராக. ஆசீர்வதிங்க. இனி பாவம் செய்யாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய தெய்வீக கரமும் சுகமும் பலமும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும். வியாதி விக்கனங்களிலிருந்து விடுதலையாக்குங்க, எல்லா பயத்துக்கும் விடுதலையாக்குங்க. ஆசீர்வதியும். தேவ பிரசன்னம் கொடுக்கட்டும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.